ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு செஷனில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ். குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்னால் என்ன, குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸோட பர்பஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கிளாசிக் கம்ப்யூட்டர்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். கிளாசிக் கம்ப்யூட்டர்ஸ் நத்திங் பட் நாம் யூஸ் பண்ணுறது, நார்மலாக யூஸ் பண்ணுறது இல்லையா, அதெல்லாம் வந்து கிளாசிக் கம்ப்யூட்டர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு ஆஃபீஸ் யூஸ் பண்ணுற லேப்டாப்பாக இருக்கட்டும், நான் யூஸ் பண்ணுற பிசியாக இருக்கட்டும், நீங்கள் யூஸ் பண்ணுற விண்டோஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நார்மல் கிளாசிக் கம்ப்யூட்டர்ஸ் கேட்டகரிஸில் வரும். இதெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, பேசிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். லைக் மல்டிப்ளை பண்ணுறதோ, ப்ளஸ் பண்ணுறதோ, 2 நம்பர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறதோன்ற பேசிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து கிளாசிக் கம்ப்யூட்டர்ஸில் பண்ணிக்கலாம். ஓகே, இதை விட நான் ஹை பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு கால்குலேஷன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட கம்ப்யூட்டர்ஸ் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் கேட்டகரியில் வரும். சூப்பர் கம்ப்யூட்டர் என்னதெல்லாம் பண்ணும் அப்படின்னா, உங்களோட ஹை பர்ஃபார்மன்ஸ், அதாவது காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்சி தான் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். இன்றைக்கும் நிறைய கம்பெனி, நிறைய ஆர்கனைசேஷனில் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு வராங்க. மோஸ்ட்டாக எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சூப்பர் கம்ப்யூட்டர். சூப்பர் கம்ப்யூட்டர்ஸில் உங்களோட சைஸ்லையும் உங்களோட பர்ஃபார்மன்ஸ்லையும் உங்களோட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு. சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்கை முடிக்கிறதுக்கான டைம் எடுத்துக்கும் இல்லையா, அந்த டைமை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை கொண்டு வந்தாங்க. குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை சூப்பர் கம்ப்யூட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ்லையும் ஸ்பீடுலையும் அதை விட ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதை ஒரு டாஸ்க், அதாவது இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் ஒரு டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு 20 நாள் டைம் எடுத்துக்குது அப்படின்னா, அதுவே அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளேயே அந்த ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துரும். ஓகேவா? இது என்னென்ன ஆர்கனைசேஷன்லாம் நான் யூஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம பின்னாடி ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஜஸ்ட்டு குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்னால் என்னன்றதை மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நார்மலாக கிளாசிக் கம்ப்யூட்டர்ஸ்க்கு பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0s and 1s. இந்த 0s and 1s பிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா 0s and 1sன்ற ஒரு ரேஞ்சில் தான் போய் அதுக்கு இன்சர்ட் ஆகும். இதை வந்து ப்ரோக்ராமிங்காக பார்க்கும்போது இது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, ஜஸ்ட் மிஷின் லாங்குவேஜ். ஓகேவா? 0s and 1s, 0னா ஆஃப், 1னா ஆன். இந்த கான்செப்ட் எதுக்குள்ளே வரும்னா ஃபிசிக்ஸ்குள்ளே வரும். இங்கே நான் ஃபிசிக்ஸ் பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, இது குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் இல்லையா. இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் எங்கேருந்து வந்தது? ஆக்சுவலாக குவாண்டம் மெக்கானிசம்குள்ளே வந்து வந்தது. ஓகேவா? அப்போ குவாண்டம் மெக்கானிசம்னால குவாண்டம் ஃபிசிக்ஸையும் இதில் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் வந்து பேஸ் வந்து குவாண்டம் பிட்ஸ், அப்படி இல்லைன்னா கியூபிட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கோட பிட்ஸ் எப்படி இருக்கும்? 0s and 1s இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ 1,0 இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அது ரேஞ்சுக்கு ஏற்றபடி 0s and 1s, 1s and 0s மாறிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே லாஜிக் செக் பண்ணீங்க அப்படின்னா, அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வருஷ கணக்காகும். ஓகேவா? அந்த லாஜிக்கில் நிறைய அல்காரிதம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த அல்காரிதம் படிக்கிறதுக்கு நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பற்றி இங்கே பார்க்க போகிறது இல்லை. ஜஸ்ட் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்னால் என்ன, அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குறப்போ இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸில் என்ன லாஜிக்ன்றதை நீங்கள் பின்னாடி ப்ரீஃபாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் சுத்தமாக புரியாது. இப்போ ஒரு படம் பார்க்குறீங்க, ஒரு சூப்பர் ஹீரோ மூவி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சூப்பர் ஹீரோ மூவியில் திடீர்னு சூப்பர் ஹீரோ இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து போய் இன்னொருத்தர் நடிப்பார். திடீர்னு ஒருத்தர் அடித்தோடனே நான் ஒருத்தர் இன்னும் தூரமாக போய் விழுவார். நீங்கள் அந்த இடத்துல வந்து லாஜிக் பார்க்கல. ஓகேவா? ஜஸ்ட் படத்தை பார்க்குறீங்க, படத்தை என்ஜாய் பண்ணுறீங்க, படத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் பற்றி பார்க்குறீங்க, குவாண்டம் கம்ப்யூட்டர் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்க, குவாண்டம் கம்ப்யூட்டர் எதனால் சூப்பர் கம்ப்யூட்டரோட அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை பற்றி பார்க்குறீங்க. ஓகேவா? இங்கே இதோட பிட்டு 0s and 1s சைமல்டேனியஸாக மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இது நார்மலாக சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ஒரு பர்ஃபார்மன்ஸ் டாஸ்க் முடிக்கிறதுக்கு எடுத்துக்கிற டைமை விட இங்கே அதுக்கான டைம் ரொம்பவே கம்மியாகும். எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா இதோட பிட் ரேஞ்ச், அதாவது கியூபிட்ஸ். ஓகேவா? இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட வந்து 2 நம்பர் ஆட் பண்ண சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 நம்பர் ஆட் பண்ண சொல்கிறேன்னா, இப்போ 2 + 2 என்னன்னு கேட்குறீங்க ஒரு கிளாசிக் கம்ப்யூட்டர்ஸ் கிட்ட. அது வந்து உங்களுக்கு 4ன்னு கொடுக்குது. ஓகேவா? இது வந்து ரொம்ப 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 பேசிக்கான ஒரு ஆப்ரேஷன். இதை வந்து கிளாசிக் கம்ப்யூட்டர்ஸ்லையும் பண்ணலாம், சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்லையும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் பண்ண சொல்லி ஆன்சர் கேட்குறீங்க அப்படின்னா இது வந்து நார்மல் டாஸ்க். அதுவே நீங்கள் ஆன்சரை கொடுத்துட்டு ஒரு கொஸ்டின் நீங்கள் ஆன்சராக கேட்டீங்க அப்படின்னா அங்கே தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம். ஓகேவா? இப்போ ஆக்சுவலாக ஒரு 10 டிஜிட் or 20 டிஜிட் இருக்க ஒரு ஆன்சரை நான் கொடுத்துட்டு எதையும் இன்டூ பண்ணால் எனக்கு எந்த ஆன்சர் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் வரும். பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லையும்
பட் ப்ராசஸ் நடக்கிறதுலையும் உங்களுக்கான டைம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகேவா? அப்படி ரொம்பவே அதிகமாகும் போது உங்களுக்கு அந்த லாஜிக்காக திங்க் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் கோடையும் நீங்கள் அங்கே இன்சர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? நார்மலான ஒரு லேப்டாப் வச்சு நீங்கள் அதை எடுத்து வர முடியாது. அதாவது லேப்டாப் கால்குலேட்டர் வச்சு எடுத்து வர முடியாது. அதுக்குள்ளே நீங்கள் லாஜிக்காக யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் கோடையும் நீங்கள் இன்சர்ட் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ இதை மாதிரி ப்ராசஸ் நடக்கும் போது சில டைம் எடுத்துக்குது இல்லையா? இந்த டைம் எல்லாம் குறைக்கிறதுக்காக தான் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? நார்மலாக இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ், குறிப்பாக சொல்ல போனோம்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இதில் தான் வந்து ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதெல்லாம் ரிசர்ச்சும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரீசெண்ட் டேஸில் நடந்துட்டு இருக்கிறத சொல்கிறேன். மோஸ்ட்டாக அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஐபிஎம் அண்டு கூகுள். ஐபிஎம்மும் கூகுளும் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸில் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்காங்கன்னே சொல்லலாம். ஓகேவா? அது ஏன்றது நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் சொல்கிறேன். இப்போதைக்கு குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் எதனால் ஃபாஸ்ட்டாக இருக்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேவா? குவாண்டம் பிட்டுனால ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் இந்த குவாண்டம் பிட் சைமல்டேனியஸாக மாறிட்டே இருக்குன்னு சொன்னால, இப்போ ஒரே ஆள் இங்கேயும் இருக்கலாம் அங்கேயும் இருக்கலாம். இது வந்து லாஜிக்காக கரெக்டாக இருக்குமா? இல்லை. ஓகேவா? பட் ஆனால் அந்த கியூபிட்ஸ்னு சொல்கிறேன் இல்லையா? அந்த கியூபிட்ஸ் இப்படி தான் பர்ஃபார்ம் பண்ணோம். இங்கேயும் 1 இருக்கும் அங்கேயும் 1 இருக்கும். உங்களுக்கு இங்கே 0 வேணும்னா இங்கே 0 இருக்கும். உங்களுக்கு அங்கே 1 வேணும்னா அங்கேயும் 1 இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி மாறிட்டே இருக்கும் உங்களுக்கு ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அப்படி ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டெப்ஸ் குறையிறதுனால உங்களுக்கு டைம்ஸ் குறையும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா, நான் உங்களுக்கு ஒரு லாக்கர் கீ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நம்பர் லாக் போட்டால் ஒரு கீ கொடுக்குறேன். அதில் மொத்தம் 2 டிஜிட்டில் தான் நம்பர் இருக்குது. அதுக்கான லாக்கான கீயும் 2 டிஜிட்டில் தான் இருக்குது. கீயோட வேல்யூ வந்து 0s and 1s தான். ஓகேவா? என்னோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 0 இதுதான் என் ஆன்சர்னு வச்சுக்கோங்க. பட் அங்கே நீங்கள் கம்ப்யூட்டர் மூலயமா ஒரு லாக்கை அன்லாக் பண்ணும் போது ஒவ்வொரு ஸ்டெப்பாக அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும். மொதல் ஸ்டெப் என்ன வைக்கணும்? 0 0ன்னு வச்சு பார்க்கும், லாக் ஓப்பன் ஆகாது. மறுபடியும் 1 0ன்னு வச்சு பார்க்கும், லாக் ஓப்பன் ஆகாது. மறுபடியும் 1 1ன்னு வச்சு பார்க்கும், மறுபடியும் லாக் ஓப்பன் ஆகும். கடைசியில் தான் 0 and 1ன்னு என்னோட ஆன்சரை வச்சு பார்க்கும். ஓகேவா? என்னோட ஆன்சரை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அங்கே லாக் ஓப்பன் ஆகிடுது. எங்கள் 4th ஸ்டெப்பில் ஓப்பன் ஆகுது. ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு செகண்ட்னு கனெக்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு செகண்ட் பண்ணிக்க 4 செகண்ட்ஸ் வருதா? ஓகேவா? இது வந்து நார்மலாக கிளாசிக் கம்ப்யூட்டர்ஸ் பண்ணுற ஒரு ஆப்ரேஷன். அதுவே நீங்கள் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் பக்கம் வந்தீங்கன்னா பேஸ் மாறுறப்ப இங்கே குவாண்டம் பிட்ஸ் வருதா, அதாவது கியூபிட்ஸ் வருதா? அந்த கியூபிட்ஸ் பக்கம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரேஞ்ச் நான் மாறிட்டே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? நீங்கள் அந்த 4 ஸ்டெப்பில் கொடுக்குறது உங்களுக்கு ஒரே ஸ்டெப்பாக கொடுக்கும் இந்த குவாண்டம் பிட். அப்படி ஒரு ஸ்டெப்பாக கொடுக்கும்போது அந்த 0s and 1sன்றது மொதல் ஸ்டெப்லேயே உங்களுக்கு கொடுத்துரும். ஓகே, நான் தான் சொன்னேன்ல சைமல்டேனியஸாக மாறிட்டே இருக்குன்னு. இந்த ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் இந்த ஹம்மிங் பேர்ட் பார்த்துருப்பீங்க. அது ஃபெதர்ஸை மூவ் பண்ணும்போது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த ஃபெதர் மேலேயும் இருக்க மாதிரி இருக்கும், கீழேயும் இருக்க மாதிரி இருக்கும், நடுவில் போயிட்டு வர மாதிரி இருக்கும். நடுவில் எங்கேயும் போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த ஃபெதர் பார்த்தீங்கன்னா மேலேயும் இருக்கும் கீழே இருக்கும் ஷோ ஆகும் போது. ஓகேவா? இதுதான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நான் சொல்ல முடியும். உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஓகேவா? பட் குவாண்டம் பிட் இப்படி தான் பர்ஃபார்ம் ஆகுது. இது ஏன் இப்படி பர்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ்லாம் படிக்கணும்னா உங்களுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் குவாண்டம் பிட்ஸோட பிட்டோட ரேஞ்ச் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? பட் நீங்கள் அந்த 0s and 1s இருக்கு இல்லையா, அந்த பிட்டை ரேஞ்ச் ஏற்றிக்கிட்டே போகிறதுனால உங்களுக்கு அங்கே டைம் சேவ் ஆகும். இப்போ நாங்கள் 2 லாக்கர் டைமுக்கான கொடுத்தேன். அதுவே நாங்கள் அங்கே வந்து 3 டிஜிட் இருக்க எல்லா லாக்கர் நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அதுக்கான டைம் எனக்கு ஏறிட்டு போவோம், ஸ்டெப்ஸ் ஏறிட்டு போவோம். அதுவே நான் 4 கொடுக்கும்போது இன்னும் ஸ்டெப்ஸ் ஏறிட்டே போகும். 2^4 மறுபடியும் நான் 8 கொடுத்தேன்னா 2^8 அப்படின்னும் போது ஸ்டெப்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும், ரிசல்ட்டும் மாறி வரும். ஓகேவா? அப்போ கிளாசிக் கம்ப்யூட்டர்ஸ் எடுத்துக்கும் போது அதுக்கு ரேஞ்ச் ஏற எக்ஸ்போனென்ஷியலாக அதோட டைமும் பர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். பட் அதுவே குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் பக்கம் வரும்போது லீனியராக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் புரியலனாலும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் எங்கேயாவது போய் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த பிட் ரேஞ்சை வச்சு தான் சொல்லணும், கியூபிட்ஸ்ன்ற ரேஞ்சை வச்சு தான் சொல்லணும். ஓகேவா? அடுத்தது குவாண்டம் இன்டர்ஃபரன்ஸ். ஓகே, நான் சொன்னேன் இல்லையா அந்த ரிசல்ட் வந்து 0s and 1ன்னு. அந்த 0s and 1ன்றது தான் ரிசல்ட்டுன்னு அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் எப்படி கண்டுபிடிக்குது அதை பிட்ஸை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா குவாண்டம் இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா?
நீங்கள் முன்னாடியே ரிசல்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரிசல்ட்டை வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். பட் ரிசல்ட்டே கொடுக்கல, இதுதான் உங்கள் ரிசல்ட்டாக இருக்குன்னு ப்ராபபிலிட்டியாக சொல்லுது. ஓகேவா, ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு, ஒரு சர்டன் நம்பரை நம்ம ஆட் பண்ணுறோம்னா இதுதான் உங்கள் ரிசல்ட்டாக இருக்குன்னு ஒரு ப்ரிடிக்ட் பண்ணுது இல்லையா? அந்த ப்ரிடிக்ஷன் பேர் தான் உங்களுக்கு இங்கே குவாண்டம் இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு 4 டிஜிட் இருக்குன்னா இதுதான் உங்கள் ஆன்சராக இருக்குன்னு உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டிட்டு மீதி 3 டிஜிட்டை பேக்ரவுண்டில் உங்களுக்கு ஹைட் பண்ணிட்டோம். ஓகேவா, இந்த குவாண்டம் இன்டர்ஃபரன்ஸ் இப்படி தான் பெர்ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னு சொல்லுவாங்க. என்டாங்கிள்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸில் 2 கேசஸ் இருக்குது. உங்களுக்கு 2 கேசஸ், அதாவது 2 பிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு கியூபிட்ஸ் இருக்குது, அங்கே ஒரு கியூபிட்ஸ் இருக்குது. 2 கியூபிட்ஸு என்டாங்கிள் ஆயிடுச்சு அப்படின்னா, என்டாங்கிள்னா ஜஸ்ட் ஒரு கனெக்டிவிட்டி மாதிரி. ஓகேவா, ஜஸ்ட் இப்போதைக்கு கனெக்டிவிட்டி மாதிரின்றது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. கனெக்டிவிட்டி மாதிரி என்டாங்கிள் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு ஸ்டேட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுனாலே இன்னொரு கியூபிட்ஸ்க்கான ஸ்டேட்டு என்னால் கண்டுபிடிக்க முடியும். எதை வச்சுன்னா குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வச்சு. ஓகேவா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் என்கிட்ட 2 காயின் இருக்குது. ஒரு காயின் வந்து என்கிட்ட, அதாவது என் கூட இருக்கவர்கிட்டையும், இன்னொரு காயின் வந்து இன்னொருத்தர்களை கொடுத்து அவர் வேறு எங்கேயோ ட்ராவல் பண்ணி வேறு ஒரு இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, 2 பேரையும் அட் அ டைமில் நான் காசை டாஸ் பண்ண சொல்கிறேன். ஓகேவா, என் பக்கத்தில் இருக்கிறவருக்கு டாஸ் பண்ணுறது என்ன ஆன்சர், ஹெட் வருதா டைல் வருதான்றது எனக்கு தெரியும். பட் தூரமாக இருக்கிறது எனக்கு தெரியாது இல்லையா? பட் இந்த இடத்துல நீங்கள் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்கள் பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலே அவர் தூரமாக இருக்கார் இல்லையா, அவர் ஸ்டேட் என்னவா இருக்குன்னு உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா, அது என்ன சார் லாஜிக்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இதில் நீங்கள் லாஜிக் பார்க்கக்கூடாது, அது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்றதை மட்டும்தான் பார்க்கணும். அந்த என்டாங்கிள்மெண்ட்டை பற்றி நீங்கள் படிக்கணும்னா இன்னும் உங்களுக்கு ப்ரீஃபாக போகணும். ஓகேவா, இதுக்குள்ள ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்குள்ள ஒரு குவாண்டம் மெக்கானிசம் நீங்கள் படிக்கணும். குவாண்டம் மெக்கானிசம் படிச்சிங்கன்னா குவாண்டம் ஃபிசிக்ஸ் நீங்கள் படிக்கணும். குவாண்டம் ஃபிசிக்ஸ் நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு ஆண்ட் கேட் ஆர் கேட் பற்றி நீங்கள் நிறையா படிப்பீங்க. பட் அதெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ரொம்பவே டைம் எடுக்கும். ஓகேவா, ஜஸ்ட் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? ஒரு ஸ்டேட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இன்னொரு ஸ்டேட்டை என்டாங்கிள் பண்ணியிருக்கிறதுனால இன்னொரு ஸ்டேட்டை நீங்களாவே ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இதுதான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். இப்போதைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்னால் என்ன, குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது, குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் எதனால் ஃபாஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறதுன்றதை பார்த்தாச்சு. குவாண்டம் இன்டர்ஃபரன்ஸ்னு என்னென்னு பார்த்துருக்கோம், குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னு என்னென்னு பார்த்துருக்கோம். அடுத்தது குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா, குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எதனால் இங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் கொடுக்கும் போது எனக்கு மல்டிபிள் அவுட்புட் வேணும். அந்த இடத்துல வந்து நான் எங்கேயும் போய் ஸ்டக்காக இருக்கக்கூடாது, எனக்கு மல்டிபிள் இன்புட் கொடுக்குற இடத்துலையும் எனக்கு ஒரு ஆள் வேணும். ஆனால் இந்த இடத்துல என்னால் ஹியூமன் ரிசோர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியாது. அங்கே தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. ஏஐ வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் கூட எப்படி கம்பைன் ஆயிருக்குன்னா, எனக்கு மல்டிபிள் அவுட்புட் வேணும் இல்லையா, அந்த இடத்துல நான் வந்து ஏஐ தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். மல்டிபிள் இன்புட் கொடுக்குறேன், எனக்கு ஒரு அவுட்புட் வரக்கூடாது, மல்டிபிள் அவுட்புட் வேணும். அதனால அங்கே நான் ஏஐ யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது வெதர் ஃபார்காஸ்டிங் பண்ணுற இடத்துல. ஓகேவா, இப்படிலாம் இருந்தால் சில பாசிபிலிட்டிஸ் மூலயமா இதெல்லாம் நடக்குதுன்றத எனக்கு ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லணும். ஓகேவா, அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான், வெதர் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். இந்த பாசிபிலிட்டிஸ்லாம் நடந்தால் நாளைக்கு இதுதான் நடக்கும். ஓகேவா, நாளைக்கு இந்த பாசிபிலிட்டி தான் இருக்குன்றதை எனக்கு கண்டிப்பாக ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லணும். அது ஏஐயால் முடியாது, இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் மூலயமா தான் முடியும். ஓகேவா, அடுத்தது சிமுலேஷன் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் அண்டு மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, உதாரணத்துக்கு ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் புதுசாக ஒரு மெடிசன் ஃபைண்ட் பண்ணுறாங்க, அப்படி ஒரு மாலிகுல் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சரில் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா, அதுக்காக தான் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணி நிறைய சினாரியோஸ் கூட யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, குவாண்டம் கம்ப்யூட்டர் வச்சு நிறைய சினாரியோஸ் யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அதுக்கான டைமும் அதுக்கான ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனும் உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும். மோஸ்ட்டாக இந்த மெடிக்கல்ஸ், அதாவது கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களா கேட்டால் இல்லை. இதை அதிகமாக யூஸ் பண்ணுறது பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ், பெரிய பெரிய கம்பெனி மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. இது இங்கேயும் யூஸ் பண்ணுறான்றதை பற்றி சொல்கிறாங்க, அவ்வளோதான். அடுத்தது எங்கே பார்த்தா டிபி சர்ச்சிங். ஒரு டேட்டா பேஸில் இப்போ கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அப்படின்னா எனக்கு 2 பேர் மட்டும்தான் அங்கே சர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிளாசிக் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கலாம். ஓகேவா, பட் கிளாசிக் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பேராக மேட்ச் பண்ணி தேடும் போது உங்களுக்கு அங்கே டைம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். பட் நீங்கள் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸில் வந்தீங்கன்னா இங்கே தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல, நிறைய இன்புட் கொடுத்தீங்கன்னா நிறைய அவுட்புட் வரும் இல்லையா. அப்போ உங்களுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லையோ இல்லை ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸ்லையோ உங்களுக்கு ஒரு டேட்டாவை
சர்ச் பண்ணி எடுத்து கொடுத்துரும். ஓகேவா? தென் வந்து என்கிரிப்ஷன், ஒரு விபிஎன்னோ ஒரு பாஸ்வேர்டோ நீங்கள் வந்து அதாவது இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வச்சு என்கிரிப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே சேஃபாகவும் செக்யூராகவும் இருக்கும். ஓகேவா? இதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டரோட யூசேஜ். ஓகேவா? இந்த வீடியோஸில் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்னால் என்ன, அதோட யூசேஜ் பார்த்துருக்கோம், அது எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி பார்த்துருக்கோம், அது என்ன பர்பஸில் கொண்டு வந்தாங்கன்றதை பற்றி பார்த்துருக்கோம். நான் ஃபஸ்ட்டு டாபிக் சொல்லியிருந்தேன் இல்லையா, கூகுள் அண்ட் ஐபிஎம். இது எதனால் இவங்க 2 பேரும் ஒரு ஸ்டெப் முன்னாடியே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ரீசெண்டாக நடத்தின ரிசர்ச்சில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ரேண்டம் நம்பரை ஜென்ரேட் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. அந்த ரேண்டம் நம்பர் என்ன அப்படின்னா, நார்மலாக ஒரு கிளாசிக் கம்ப்யூட்டர்ஸ் இல்லை சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணணும்னா 20 நாளைக்கு ஜென்ரேட் பண்ணுற ஒரு நம்பரை இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் ஜஸ்ட் 200 மினிட்ஸ் 200 செகண்ட்ஸ்லேயே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? இந்த 20 நாள்னு சொன்னாங்க இல்லையா, இதை வந்து கூகுள் கண்டுபிடிச்சது. 20 நாளைக்கு கொண்டு உருவாக்குற நம்பரை 20 செகண்ட்ஸில் கண்டுபிடிச்சதுன்றது. பட் ஐபிஎம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது 20 நாளைக்கான ரெக்கார்டு இல்லை, வெறும் 2 டேக்கான ஜென்ரேட் பண்ண நம்பரை தான் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் கொடுக்கும் அப்படின்னு அவங்க ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் மற்ற கம்பெனிஸ்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது ஓகே தான், 2 நாளைக்கான ரெக்கார்ட்ஸை ஒரு 200 செகண்ட்ஸில் கொடுக்க முடிஞ்சுன்னா இது ஒரு அச்சீவ்மெண்ட் தான் அப்படின்னு கூகுள் பக்கம் நிறைய சப்போர்ட் வர ஆரம்பிச்சது. ஓகேவா? பட் நிறைய சப்போர்ட் வரும்போது ஐபிஎம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த குவாண்டம் பிட்ஸ் சொன்னேன் இல்லையா, கியூபிட்ஸ், அந்த கியூபிட்ஸை ரேஞ்சு ஏற்றி அதோட பர்ஃபார்மன்ஸை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும் போது அவங்களோட மேக்ஸிமம் ரேஞ்ச் எவ்வளோ ஏற்றிருக்காங்க அப்படின்னா 127 கியூபிட்ஸ் வரைக்கும் ஏற்றிருக்காங்க. இதுதான் இருக்கிறதுல கொஞ்சம் ஹையஸ்டான ரேஞ்ச். ஐபிஎம்முக்கும் கூகுளுக்கும் இதனால போட்டியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்க ஒரு பக்கம் ரிசர்ச் பண்ணுறாங்க, இவங்க ஒரு பக்கம் ரிசர்ச் பண்ணுறாங்க. எந்த பக்கம் ரிசர்ச் அதிகமாக இருக்கோ அந்த ரிசர்ச்சுக்கான ஃபைலையும் அந்த ரிசர்ச்சுக்கான டேட்டாவையும் இவங்க வாங்கிப்பாங்க. ஓகேவா? இதை தான் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ். இந்த செஷனில் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் பற்றி பார்த்தோம்.